எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடவுள் காட்சியளிக்கிறது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த தொகுதியில் போட்டியிட்ட நம்முடைய கழக வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார். இது எழுச்சி பயண பொதுக்கூட்டம் அல்ல, வெற்றி விழா பொதுக்கூட்டம் போல் காட்சியளிக்கிறது. ஒரு ஆரவார மகிழ்ச்சி. நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றுவதற்கான அறிகுறி உங்கள் முகத்திலே பிரகாசமாக தெரிகிறது. இந்த ஸ்டாலின் பேசுறாரு, துரோகத்தை பத்தி பேசுறார். இன்னைக்கு துரோகத்தினுடைய மொத்த அடையாளமே திரு ஸ்டாலின். உண்மைதானே? இன்னைக்கு மக்கள் விரோத ஆட்சி நடத்துகின்றவர் ஸ்டாலின், அவர்தான் துரோகி. இன்னைக்கு உண்ணாவிரதம் நாடகம் நடத்தி ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் விளைவித்த துரோகிகள். கச்சத்தீவை தாரை வார்த்து ஸ்டாலினுக்கு மீனவர்களுக்கு இன்றைக்கு தீர்க்க முடியாத பிரச்சனையை உருவாக்கிய துரோகிகள். இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தேன் அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு விளை நிலங்களை விவசாயிகளிடத்திலிருந்து பறிக்க முற்பட்ட துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றிய துரோகிகள் திரு ஸ்டாலின். 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆண்டன. அந்த 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,85,000 கோடி. 5 ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொள்ளையடித்த துரோகிகள் திரு ஸ்டாலின். இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிய துரோகிகள். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பெண்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மறந்த துரோகி திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படி துரோகத்தினுடைய மொத்த உருவம் யாரு? ஸ்டாலின். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுறார், ஆட்சியை போனாலும் பரவாயில்லைன்னு. போகத்தான் போகுது, யாரு கேட்டு போக? இவ்வளவு மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிறீங்க, ஆட்சி போல் உறுதிதானே? இப்பதான் ஸ்டாலினுக்கு பயம் வந்திருக்குது. ஆட்சி போயிருன்னு பயம் இப்பதான் வந்திருக்குது. ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேங்கிறேன். ஆட்சியே போன பிறகு நீ யாருக்கு பயப்பட போற? ஆக ஸ்டாலினே உண்மையை ஒத்துக்கொண்டார். ஆட்சி போவது என்று வாக்குமூலம் கொடுத்து விட்டார். வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே மக்கள் அதைத்தான் உங்களுக்கு வழங்குவார் என்பதை நீங்களே முடிவு செஞ்சுக்கிட்டீங்க. இன்றைய தினம் வாங்கிக்கலாம்ப்பா, எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில கிடைக்கும். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி பயந்தாங்கோலின்னு சொல்றார். நான் மட்டுமில்லை, எங்க தொண்டங்களோட பயப்பட மாட்டான். பயப்படுமா? நம்முடைய தலைவர்கள் அப்படியே வளர்த்திருக்கிறாங்க. வீரம் நிறைந்த மறவர் கூட்டம் அண்ணா திமுக. சொந்த காலில் இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக. உன்னை போல பல கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு அவள் முதுகிலே ஏறி சவாரி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி இல்ல. உழைப்பை நம்பி இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு நன்மையை செய்து மக்களிடத்திலிருந்து வாக்குகள் பெறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதுதான் பொன்மனச்சாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவி அம்மாவிலும் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அண்ணா திமுக ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை குறைத்து எடை போட வேண்டாம். இந்த மண்ணிலே 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி அண்ணா திமுக கட்சி. பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்களை பார்த்தா பயம் சொல்ற, பயம் வேணா உங்களுக்கு இருக்கலாம், திமுகவுக்கு பயம் இருக்கலாம். பயம் வந்து விட்டது. இன்றைக்கு இருட்டில் போகும்போது அந்த இருட்டை கண்டு பயப்படுகிறோம், பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. அந்த பயம் அப்படி தோல்வி என்ற தேர்தல் தோல்வி என்ற பயம் ஸ்டாலினுக்கு வந்து விட்டது. அதனால் என்ன பேசுவது என்றே பேசாமல் பேசிக் கொண்டிருக்கின்ற நபர் திரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுக்கு என்ன தேவை அதை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தலையாய பணி. உங்களுக்கு அப்படி இல்ல, குடும்பம் தான் முக்கியம். மக்களை பற்றி கவலைப்படாத தலைவர் திரு ஸ்டாலின். அண்ணா திமுக அப்படி அல்ல, எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அப்படி இருக்கின்ற காலத்தில் தானே கடுமையான வறட்சி, மக்களை காப்பாற்றிடும். மக்களுக்கு தேவையான குடிநீர் கிடைக்க கூட கடினமான சூழலிலும் தடையில்லாம குடிநீரை வழங்கிடும். புயல், அந்த புயலை எதிர்கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை உரிய நேரத்தில் கொடுத்தோம். கொரோனா கடுமையான பிரச்சனை,
இன்றைக்கு காற்றிலே பரவக்கூடிய வைரஸ் இதுவரை மக்கள் பார்க்கப்படாதது. அப்படிப்பட்ட கொரோனா வைரஸ் காற்றிலே பரவி மக்களுடைய உயிரை குடிக்கக்கூடிய அந்த நோய் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பாதிக்க கூடாது என்று இன்றைக்கு அரசு திறமையா செயல்பட்டு விலைமதிக்க முடியாத நம்முடைய உயிரினை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் அப்படியா இருக்குது? கொள்ளையடிக்கின்ற அரசாங்கமாக இருக்கின்றது. எந்தெந்த துறையிலே எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளை கூட்டமாக இன்றைக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே அரசாங்கம். ஒரு அரசாங்கம் இருக்கின்றதா இல்லையா என்று மக்கள் கேட்கின்ற அளவிற்கு அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதிமுக ஆட்சி 2011 2021 வரைக்கும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 21 26 வரை ரெண்டு ஒப்பிட்டு பாருங்க. அதிமுக ஆட்சியில கொரோனா காலம் ஒரு ஆண்டு யாருமே வெளியே வர முடியல. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல, விலைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். மக்கள் பாதிக்கல. மக்களுக்கு தேவையான உணவுகள் தினந்தோறும் கொடுத்த ஏழைகளுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக, அதே போல வேலையில்லா நம்முடைய மக்களுக்கு ரேஷன் கடையில் ஒரு ஆண்டு விலையில்லாம அரிசி கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். கொடுத்தோம்ல? அரசாங்கத்துக்கு 1 ரூபாய் வருமானம் இல்லைங்க. ஒரு வருஷம் தொழிற்சாலை மூடப்பட்டது, கடைகள் மூடப்பட்டன. 1 ரூபாய் வரி கிடையாது. அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் வரவு டாஸ்மாக் அந்த கடையிலிருந்து வருமானம் வரும். ஒரு ஆண்டு டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விட்டது. ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுல அரசுக்கு வரி வரும். பத்திரப்பதிவு ஒரு ஆண்டு பத்திரப்பதிவு கிடையாது, அதிலிருந்து அரசுக்கு வருவாய் கிடையாது. பெட்ரோல் டீசல் அதிலிருந்து வரி வருவாய் அதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி அதுவும் கிடையாது. எக்ஸைஸ் வரி எதுவும் கிடையாது. ஒன்றுமே வரியே இல்லாம ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்து 2021 முடிய 4,85,000 தான் மொத்த கடன். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 இருந்து 2026 வரைக்கும் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு விட்டீர்கள். எல்லாம் நம்ம எல்லாம் கடன்காரனா இருக்கிறோம். அதுக்கு யார் காரணம்? ஸ்டாலின் தான் காரணம். அப்படிப்பட்டவர் மீண்டும் ஆட்சிக்கு வரணுமா? இன்றைக்கு அது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஏதோ அரசாங்கம் கடன் வாங்குது நமக்கு என்னன்னு. நீங்க தாங்க அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். நல்லா சிந்திங்க, வீட்டுக்கு போய் சிந்திங்க. இந்த கடன்லாம் நீங்க தான் கட்டி ஆகணும். எப்படி கட்டுவது என்றால் வரி போட்டு, வரி மூலமாக உங்களிடத்தில் பணத்தை வசூல் செய்து வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டியது அரசாங்கம். சிந்திச்சிங்க. அரசாங்கம் வாங்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் தலைமையில் வந்து விழுந்து கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினீர்களா? 2021 ஆண்டு 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. நம்ம கிராமத்தில் ஏரி குளம் குட்டை அங்க எல்லாம் வேலை பணி நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியருக்கு சம்பளம் உயர்த்தினாங்க, அதுவும் உயர்த்தல. 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தினாங்களா? செய்யல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 ரூபாய் கேஸ் மானியம் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? ஒவ்வொரு குடும்பத்திற்கு கூடுதலா 1 கிலோ சக்கரை ரேஷன் கடையில் கொடுப்பதா சொன்னாங்க. கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைப்பு குறிச்சாங்களா? அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கற்பதற்கு வங்கியில கடன் வாங்கினாங்க. கடனை கட்டாங்களா? அந்த கடன் ரத்து பண்ணு சொன்னாங்க. ரத்து பண்ணாங்களா? ஆக ஒண்ணுமே செய்யல. எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. எல்லாம் பெண்கள் நிறைய வந்து அமர்ந்திருக்கிறீங்க, சிந்திச்சு பாருங்க. ஏதோ இவருடைய அப்பா ட்ரஸ்டில் இருந்து மாதந்தோறும் குடும்ப தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்பது மாதிரி பேசிட்டு இருக்காரு. அரசாங்க பணத்திலிருந்து கொடுக்கிற திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க சொந்த பணத்தை கொடுக்கல. திரு ஸ்டாலின் குடும்பத்திற்கு மட்டும் 8000 கோடிக்கு மேல ட்ரஸ்ட்ல பணம் இருக்குது. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது? எப்படிங்க வந்தது? இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை வழங்குறாங்க, அதுவும் கொடுக்கல. இன்றைக்கு பணிபுரிகின்ற பல அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, செவிலியருக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே
பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று பணி நிரந்தரம் செய்யல. அதே போல சத்துணவு அமைப்பாளர்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அங்கன்வாடி ஊழியருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. அப்படியே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றல. ஆக தமிழ்நாட்டில் இந்த அமைப்புக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் எதுவுமே நிறைவேற்ற முடியாத அவருடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. ஸ்டாலினர்களே, மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது தேர்தல் வரும் வரும் என்று தேர்தல் வந்தவுடனே அந்த மிஷின் உடையிற மாதிரி அழுத்த போறாங்க அண்ணா திமுக கட்சிக்கு. அவ்வளவு வெறியில் இருக்கிறாங்க மக்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அண்ணா திமுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அண்ணா திமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அண்ணா திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2026 வரைக்கும் 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்ல. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனை தீர்ப்புதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்ல. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. குடும்ப ஆட்சி வேணுமா?